Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் அண்ட் மீல் மேக்கர் பிரியாணி. டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க டெய்லியே நான்வெஜ் சாப்பிடாம இந்த மாதிரியும் ப்ரோட்டீன் ரிச்சாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆயில் கம்மியாக, ஆனால் டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை நான் ரைஸ் குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி, ஃபெயிலே ஆகாது. ரைஸ் குக்கரில் இப்போ நம்ம குக்கரில் வச்சா கூட நம்ம அடிப்பிடிக்கவோ இல்லை நம்ம ஏதாவது விசில்ஸ் மிஸ் பண்ணிட்டோன்னா தண்ணி கொஞ்சம் கூட போயிட்டுனா குழையறதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ரைஸ் குக்கரில் பண்ணுறப்ப ஒரு மிஸ்டேக் கூட நடக்காது. எக்ஸலண்ட்டாக நம்ம குக் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவீங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிச்ச பன்னீர் அண்ட் மீல் மேக்கர் பிரியாணி ப்ரோட்டீன் ரிச் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நான் 1 டம்ளர், ஒரு பங்கு அரிசி எடுத்தால் 2 பங்கு 1:2 வாட்டர் விடணும். நான் 1/2 டம்ளர் எடுத்தேன். 1 டம்ளர் வாட்டர் விட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்ச வாட்டர். ஆனால் அதை அப்படியே சேவ் பண்ணிக்கிட்டேன். அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் ரொம்ப ரோஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. பட் அந்த தண்ணி பதம் போயிடுச்சு பாருங்கள். இப்படி வர்றப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாது. குக்காகி வர்றப்ப இந்த மாதிரி நம்ம இந்த ரைஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பன்னீர் பிரியாணிக்கு நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். இதை நல்லா ஜூலியன்ஸாக கட் பண்ணிக்கணும். இதை நாளாக வெட்டிக்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். எனி பிராண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஷேப் தேவையோ அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நான் அப்படி நீளமாக வெட்டியிருக்கேன். சோயா சங்க்ஸ் ப்ரோட்டீனுக்காக மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 3 டைம்ஸ் தண்ணி மாற்றி பிழிஞ்சு எடுத்துகிட்ருக்கப்ப அதுக்குள்ள உள்ள சில டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப அது ஈஸியாக வேகவும் செய்யும். உங்களுக்கு அந்த மசாலாலாம் உள்வாங்கிக்கும். ஸோ இந்த பிரியாணி ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்க போகுது. இதுக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கதை எடுத்திருக்கேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு பிரியாணி மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். எனி பிராண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு. ஒரு கடாயில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு தாளிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கல்பாசி, பிரியாணி ஜாப்பத்திரி அண்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நான் அதை வதக்கிட்டு நான் எடுத்துட்டேன். ஏன்னா அது பொறுக்கிட்டு இருப்பாங்க குழந்தைங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் மட்டும் இந்த ஆயிலில் இருக்கும். அதனால தான் இப்போ ஆயில் அந்த க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மசாலாவை தாளிச்சிருக்கேன். நான் கட் பண்ண ஆனியன் ப்ளஸ் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இதை ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. ஆனியன் வதங்கினோன்னே இதோட ராஸ்மெல் போனோன்னே தக்காளி சேர்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் ராஸ்மெல் போனோன்னே தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம சிம்லே வச்சு குக் பண்ணலாம். இல்லாட்டி இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அடி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு தக்காளி நல்லா மைய வேகணும், மசிகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். நம்ம இப்போ சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதில் நான் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்ச பவுடர். தனித்தனியாக இருந்தால் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம இந்த மசாலாலாம் இந்த மீல் மேக்கரில் இறங்கணும். இதுக்கு நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்து கொடுத்து வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்க்க வேண்டாம். ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். 5 மினிட்ஸ் எல்லாத்தோட மசாலா ராஸ்மெல் எல்லாமே போயிடும். 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். மினிட்ஸ் ஆகிடுச்சு. மீல் மேக்கர்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நான் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்டு, திக்கு கர்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை நல்லா ஜென்டிலாக கலந்து விடணும். இப்போ இந்த தயிர்லேயே 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இதுக்கு பிரியாணி டேஸ்ட் வரதே நம்ம இந்த தயிர் சேர்க்கறதுனால தான். இப்போ வந்து பன்னீர் எல்லாமே நல்லா வந்து கலந்துடுச்சு இந்த மசாலாவோட. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பாஸ்மதி ரைஸும் ரெடியாக இருக்குது. இந்த பாஸ்மதி அரிசியை ஊற வச்ச தண்ணியும் நம்ம கொதிக்க வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு செக் பண்ணி நான் ரைஸ் குக்கரில் வச்சு தான் குக் பண்ண போகிறேன். சோயா மசாலாவோட இந்த வறுத்த அரிசியை சேர்த்தாச்சு. இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கொதிக்க வச்ச வாட்டரை நம்ம இந்த ரைஸ் வந்து நெய்யில் தானே நம்ம வறுத்தோம். ஸோ இதில் போட்டுட்டு ஒரு தடவை கலக்கி விட்டு போடுறப்ப இதில் உள்ள நெய்யெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வாட்டரை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக அந்த ஒரு கல் உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டு டேஸ்ட்டுக்கு வரும். கரெக்டாக உப்பு போட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். வந்து நான் அந்த ரைஸ் குக்கரில் அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் நான் போட்டிருக்கேன். உப்பு எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மீல் மேக்கர் வேகிறதுக்கெல்லாம் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்போயுமே பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடணும். நான் எக்ஸ்பீரியன்ஸில் மோஸ்ட்லி கரெக்டாக வந்துடும். அதனால் போட்டாச்சு. இப்போ வந்து இதை ஆன் பண்ணியாச்சு. வார்ம் மோடில் இருக்குது. நம்ம இதை வந்து மூடி குக் மோடுக்கு மாற்றிடலாம். இப்போ குக் ஆனோன்னா தானாக வார்ம் மோடுக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா வார்ம் மோடுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேலாப்பில் உள்ளதெல்லாம் வந்து அரிசியாகவே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும் அப்படி, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்திங்கன்னா ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா அடியில் இருக்கிறது வெந்திருக்கும், மேலே இருக்கிறது அரிசி வெந்திருக்காது. இப்போ நம்ம இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மறுபடியும் நம்ம குக் மோடுக்கு மாற்றணும். ஸோ இது மறுபடியும் வந்தோன்னே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதே மாதிரி நம்ம ஒரு கிளறி மறுபடியும் குக் மோடுக்கு மாற்றி ஒரு 3 டைம்ஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து வார்ம் மோடுக்கு வந்து 10 நிமிஷம் ஆகுது. நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், ஆவி பறக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போயும் வெந்திருக்கு, பட் ஃபுல்லாக வந்து நம்ம வேகலை. அப்போ இந்த டைமும் நம்ம ஜென்டிலாக கிளறி விட்டு, இப்போ நம்ம வேக மாட்டேங்குதுன்னு தண்ணி இன்னிலாம் ஊற்றி விட்டக்கூடாது. அப்போ குழன்னு மாறிடும். ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் வெந்திருக்கும். அதை நம்ம மேலே ஜென்டிலாக பரட்டி விட்டு மறுபடியும் நம்ம குக் மோடுக்கு மாற்றணும். இப்போ நம்ம 5-10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணலைன்னா நம்ம குக் மோடுக்கு மாற்ற முடியாது. அது வார்ம்லே தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த 10 மினிட்ஸ் ஆனோன்னு பண்ணுறப்ப மறுபடியும் குக் மோடுக்கு மாறிக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுட சுட பன்னீர் அண்டு மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ப்ரோட்டீன் ரிச்சு. இதை சர்விங் பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ப்ரோட்டீன் ரிச். நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஒரு நல்ல மாற்று இது. எப்பயுமே நான்வெஜ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரியும் ப்ரோட்டீன் ரிச்சாக குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மீல் மேக்கர் அண்டு பன்னீர் இருக்கிறதுனால அவங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.